மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொசத்தலையாறும் பக்கிங்காம் கால்வாய் இரண்டும் கடலில் கலக்கும் இன்னொரு முகத்துவார பகுதியில் கொத்து கொத்தாக மீன்கள் செத்து மிதந்தது. இப்பகுதியில் உள்ள நெட்டுக்குப்பம், தாளக்குப்பம், இன்னொரு குப்பம், காட்டுக்குப்பம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கட்டுமரங்கள் மற்றும் ஃபைபர் படகில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். லட்சக்கணக்கான மீன்கள் இக்கடற்பகுதியில் செத்து மிதப்பதால் இப்பகுதியில் வசித்து வரும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள தொழிற்சாலை கழிவுகள் கொசத்தலை ஆற்றில் கலப்பதால் நீர் அடிக்கடி மஞ்சள் நிறமாக மாறுவதாகவும் மீனவர்கள் கூறப்படுகிறார்கள். இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். முகத்தோரா பகுதியில் ரசாயன கழிவுகள் கலக்கப்படுவது என பசுமை தீர்ப்பு ஆய்வு எச்சரித்துள்ள நிலையிலும் கழிவுகள் ஆற்றில் கலப்பதாக புகார் அளித்துள்ளது. இதனால் மீனவருடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அரசு உடனடியாக தலையிட்டு மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாநில உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் அதுவும் சென்னைக்கென்று இருக்கக்கூடிய நதிகளில் முக்கியமான ஒரு நதியாக திகழ்ந்து கொண்டிருப்பது கொசஸ்தலை ஆறு. இந்த கொசஸ்தலை ஆற்றின் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது இன்னும் சொல்லணும்னு சொன்னால் வட சென்னையை பொறுத்தவரை அனல் மின் நிலையங்களும் ரசாயன இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவற்றிலிருந்து வரப்படுகின்ற கழிவுகள் தொடர்ச்சியாக அந்த கொசஸ்தலை ஆற்றில் கலக்கப்படுவதனால் மீன்கள் செத்து மிதப்பது என்பது இது முதல் முறை அல்ல, பல முறை இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நடவடிக்கைகள் இதற்கு முன்னால் எடுக்கப்பட்டு வருகிறது. அதிலும் கடந்த ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஆசிய வங்கிகளிலிருந்து நிதி பெற்று அங்கே இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் திருப்புகழ் கமிட்டி அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆய்வறிக்கையில் இது குறித்து இதற்கும் தேவையான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேப்பரில் தான் வந்தது, திருப்புகழ் கமிட்டி ஆய்வு வரலன்னாரு. ஆனால் திருப்புகழ் அவர்கள் நேரடியாகவே வந்து கொடுத்ததாக எங்களுக்கு தகவல் சொல்கிறார். இன்றைக்கும் வேண்டுமானாலும் அவர்கிட்ட மரியாதைக்குரிய IAS அதிகாரி திருப்புகழ் அவரிடம் அறிக்கைகள் கையில் இருக்கிறது என்று கூறுகிறார். நான் நேராக தான் வந்து அமைச்சரிடமே அந்த திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை சமர்ப்பித்தேன் என்றான் சொல்கிறார். தொடர்ச்சியாக, ஏன்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கலை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் சொன்னா கும்மிடிப்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அமோனியா கசிவு, அதுவும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது தான். எனவே நம்முடைய சுற்றுச்சூழல் துறை என்பது உடனடியாக சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அனைத்து நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கென்று தனியாக ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து சுற்றுச்சூழல் மேலும் தமிழகத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய அரசு முன்வர வேண்டும். ஏன்னா இதை இப்போ விட்டோம்னா அடுத்தது பழவேற்காடு ஏரி என்பது ஒரு காலத்தில் இறால், நண்டு எல்லாம் வந்து மிக அதிகமான வளம் இருந்த ஏரியாக இருந்து கொண்டு இருக்கிறது. மீன் வளம் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, கடல் வளம் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட அதிகமாக நம்முடைய வாழ்வாதாரம், மக்களுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே அரசு மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் கனிவோடு பரிசீலனை செய்து, கனிவோடுன்றதை விட கடுமையாக பரிசீலனை செய்து கவனத்துடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இன்றைக்கு இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் கழிமுக பகுதிகள் என்பது இந்த சென்னையை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பினுடைய ஜீவாதாரமாக விளங்கக்கூடிய பகுதிகள். அது பொதுமக்களுக்காக மட்டுமல்ல, அதை நம்பி பல்வேறு உயிரினங்கள், பல பறவைகள், பல குடும்பங்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய சூழல். குறிப்பாக மீனவர்கள் இந்த பகுதியிலே அந்த வளங்களை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறு பல்வேறு காரணங்களாலே மாசுபடக்கூடிய நிலை வருகிறது. அதற்கு குறிப்பாக வடசென்னை பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள், மணலி போன்றிருக்கக்கூடிய பகுதிகள், எண்ணூர் பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலை கழிவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள்,
ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதே போல ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அங்கே பிரச்சனை வந்தபோது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு நம்முடைய அமைச்சராக இருந்த சகோதரர் மையநாதன் அவர்களை அழைத்து கொண்டு அங்கே நேரடியாக சென்று அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அந்த நிவாரணங்களை வழங்கினார்கள். இது ஒரு தொடர்கதையாகவே அந்த பகுதியிலே இருக்கிறது. அது பெருமளவிலே சூழலியல் கேடுபாடுகளை உருவாக்குவதோடும் அங்கே இப்போது மீன்கள் செத்து மிதக்கக்கூடிய அளவிற்கு அது அங்கே நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் சூழல்நிலையை முற்றமாக கெடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால் அரசு அதற்கான உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொடர்ந்து இந்த கேடுபாடுகளிலிருந்து அந்த பகுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் ஒரு சூழலியல் மண்டலமாக அதை உருவாக்கக்கூடிய வகையிலே அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி தாரகி கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் இறந்து மிதப்பது குறித்து மீன்வளத்துறை ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். இந்த கொசுஸ்தலை ஆற்றை நம்பி நெடுக்குப்பம், தாழங்குப்பம், முகத்துவார குப்பம், எண்ணூர் குப்பம், சிவன்படை குப்பம் உட்பட்ட கிராமங்கள் இருந்து வருகின்றன. இந்த ஆற்றின் அருகே பல தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இது குறித்து பாதிக்கப்பட்ட மீனவர்களின் கவலையை கருத்தில் கொண்டு ஆற்றின் தொழிற்சாலை கழிவுகளை கொட்டும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்றும், இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடைபெறாமல் இருக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மீன்வளத்துறை இணைந்து ஆற்றின் அருகே உள்ள தொழிற்சாலை கழிவுகளை கண்காணித்து மீனவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போன ஞாயிறு அன்று ஒரு 7:30 மணிக்கு திருவெற்றியூர் எம்எல்ஏ எனக்கு தொலைபேசி வாயிலாக அன்னைக்கு அது கால் பண்ணி இந்த மாதிரி கொசுத்தலை ஆறில் நிறையா மீன்கள் செத்து மிதக்குது, அது என்னென்னு பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்னோட மேற்கன்ற அமைப்பு இங்கே ஏற்கனவே இருக்குது. மணாலி என்னோட முக்கியமாக ஆலைகளை கண்காணிக்கணும்னா மேற்கன்ற அமைப்பு மாசு கட்டுப்பாடு வாரியம் இதில் செயல்படுது. அவனோட உடனே நான் அறிவுறுத்தல் மேலே 8 மணிக்கே ஆஃபீஸர்ஸ்லாம் கிளம்பி போனாங்க. போனதில் நிறையா மீன்கள் செத்து கிடந்தது. அதில் முக்கியமாக 5 பகுதியில் அவங்க ஆய்வு பண்ணாங்க. முக்கியமாக ரயில்வே பிரிட்ஜ், அதாவது பக்கிங்ஹாம் கெனாலோட ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட, அப்புறம் பக்கிங்ஹாம் கெனாலும் கொஸ்தலை ஆறும் சேரக்கூடிய இடத்துல, எண்ணூர் முகத்துவாரத்தில், அப்புறம் கொஸ்தலை ஆறு நியர் காட்டுப்பாக்கம் அதுக்கிட்ட, அப்புறம் NCTPS கூலிங் வாட்டர் டிஸ்சார்ஜ் பாயிண்ட் அந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அதில் அவங்க கண்டறிஞ்சது என்னன்னா, 2 இடங்களில் முக்கியமாக மீன் செத்து கிடந்த இடத்துலையும் ரயில்வே பிரிட்ஜ் கெனால்லையும் பக்கிங்ஹாம் கெனால்லையும் 2 இடத்துல டிசால்வ்ட் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தது. மெயினாக இந்த மீன்கள் செத்து மிதப்பதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன். அது 4 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேலே இருக்கணும். ஆனால் அந்த 2 இடங்கள்லையுமே 2 இருந்தது. முக்கியமாக நிறைய நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது இதுக்கு சில காரணங்கள் இருந்தாலும் அந்த மெயினாக அந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் கம்மியாகிறதுக்கு மனித கழிவுகள் கலப்பதுக்கும் சில காரணங்கள் இருக்குது, கழிவுநீர் கலக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. அப்போ நம்ம சுற்றி உள்ள ஃபேக்ட்ரியில் கழிவுநீர் ஏதாவது வந்திருக்கா, டாக்ஸிக் கேஸ் ஏதாவது கலந்துருக்கா அப்படின்னு கண்டறியும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எண்ணெய் படலங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா முன்னாடியே எண்ணூரில் எண்ணெய் கொட்டி அதெல்லாம் நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க மாசு கட்டுப்பாடு சார்பாக. அப்படி பார்க்கும் போது எதுவுமே அந்த மாதிரி நடக்கலை. அப்போ நிறையா விஷயத்தில் நம்ம ஹேண்ட் மீட்டர் வச்சு நிறைய இடங்களில் ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணும்போது டெம்பரேச்சருமே நார்மலாக தண்ணிகள் இருந்து உடனே அந்த இறந்த மீன்களை நம்ம ஆய்வுக்காக ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் சென்னையில் எல்லாமே ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. அவங்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. அதே அதில் பார்த்திங்கன்னா 2150 கிலோ மீன்கள் இறந்துருந்தது. அதை உடனே சென்னை கார்பரேஷனோட ஒத்துழைப்போடு சேர்ந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியாச்சு மாசு ஏற்படாத வகையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் நம்ம கழிவுநீர்னால தான் கலந்துருக்குன்றதை நம்ம இப்போதைக்கு ஆய்வு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம டெஸ்டிங்காக இந்த வாட்டர் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கோம். இந்த மீன்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறோம். இதில் 18/8/2026 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜாயின்ட் கமிட்டி, அதாவது இது முழுமையாக விசாரிக்கின்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அதில் ஜாய்ஸ் ஆலிவ் ரேச்சல்ன்ற ஜாயின்ட் டைரக்டர், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்டோட ஜாயின்ட் டைரக்டர், அப்புறம் டாக்டர் அருணா, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜோட ப்ரொஃபஸர், அப்புறம் எங்கள் மாசு கட்டுப்பாட்டு டிஎன்பிசிபி சார்பாக மணிமேகலைன்ற ஜேசி மேம், அப்புறம் விஜயலட்சுமின்ற இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இவங்க 4 பேரையும் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ள
டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான் வந்து முழுமையாக அதை பற்றி நான் அந்த சபையில் விவரிக்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கொடுத்த பதிலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா குழு அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதுதான் நாங்களும் கேட்டோம். குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் குழு அமைச்சு விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னாடவே இது போன்ற ரசாயன கழிவுகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். அதை மட்டும் அவர் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீரில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது என்று சொன்னால், அதோடைய தன்மை மாறுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு ரசாயன கழிவுகள் கலப்பதன் மூலியமாக தான் அந்த நீரினுடைய தன்மை மாறும். முடிச்சிடறேன் சார், முடிச்சிட்ட உடனே நீங்க தன்மை மாறக்கூடும். அப்படி எதுவும் கலக்காம எது விஷயமும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது என்பது அந்த நிறுவனங்களை வந்து இன்னும் வந்து அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டைலாக மாறிவிடும். அந்த நிறுவனங்கள் மீது விசாரணையின் அறிக்கையில் இறுதியில் அந்த நிறுவனங்களிலிருந்து கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் அந்த நிறுவனங்களிலிருந்து தண்டம் வசூலி செய்து அதை அகற்றுகின்ற பணிகளுக்கும் சரி, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி நிவாரணம் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும். ஏன்னா கடந்த காலத்தில் எண்ணெய் பற்றி சொன்னோம். எண்ணெயெல்லாம் நம்ம வாளியில தான் எடுத்து வெளியில் ஊற்றிக்கிட்டு இருந்தோம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், அந்த எண்ணெய் கசிவுகள்லாம் பண்ணும்பொழுது அதற்கெல்லாம் டெக்னாலஜி வேணும்னா எந்த நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கலந்ததோ அந்த நிறுவனம் அதை அகற்றி தர வேண்டும். அப்படி அந்த நிறுவனங்களுக்கு கடுமையான தண்டங்களை விதித்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் மறுபடியும் நடக்காம தடுக்க முடியும் என்று சொல்லி, மீண்டும் அந்த விசாரணை குழு அறிக்கை வருவதற்கு முன்பு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களோ கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்து வரலை என்ற முடிவுக்கு வர வேண்டாம் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரியும், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நிறைய டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அந்த ஹேண்ட் மீட்டரை வச்சு சில விஷயங்களை பேராமீட்டர்ஸ் நம்ம ஒரு பேராமீட்டரில் 5 பேராமீட்டர் அளந்திருக்கோம். அதில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சிவேஜ் சிஸ்டம்னால தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டெஸ்டிங்க்கு நம்ம அனுப்பியிருக்கோம். மேக்ஸிமம் ஒருவேளை அந்த நான் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே தமிழ்நாடு அரசு, இந்த எங்களோட அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஆட்சிக்கு வந்த பிறகு குற்றம் செய்கிற, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, மீன் வளத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் கண்டிப்பாக விட மாட்டோம். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கடுமையாக ஆய்வு சேர்ந்து, அதாவது டையிங் யூனிட்டாக இருக்கட்டும், நிறைய இடத்துங்களில் ஆற்று இருக்கக்கூடிய எந்த நிறுவனமாக இருக்கட்டும், பாரபட்சம் பார்க்காம இந்த அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இதில் வந்து நாங்கள் முக்கியமாக மணலி எண்ணூர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் வந்து சரியாக செயல்படுத்தப்படலை. அதுக்கு சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முழுவீச்சில் இறங்கியிருக்கோம். அதனால தான் இந்த சீவேஜ் வாட்டர் சிஸ்டம் கலந்ததாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இந்த சாக்கடை மனித கழிவினால தான் டிசால்வ் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகும். அதனால தான் டெக்னிக்கல் டீம் வச்சு சொல்லி நான் ஓரளவு அதை விஷயத்த சொல்கிறோம். மற்றபடி ஃபேக்ட்ரியில் கழிவு மேக்ஸிமம் கிடக்கலன்றதான் எங்களோட அறிக்கைன்றதை. மாண்புமிகு உறுப்பினர்கள் விதி 55 கீழ் அளித்துள்ள முன் அறிவிப்பு சிலவற்றை நான் தகவல் குரலாக இப்போது எடுத்துக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவருடைய திருவுருவ சிலையை மெரினா கடற்கரையில் இருக்கின்ற தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தில் இருக்கின்ற திரு ஜே அம்மா மாளிகையிலே வளாகத்திலே முழு உருவ சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு உருவ சிலையிலே இப்போ பராமரிக்கப்படாமல் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று மட்டும் அரசின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் அது பராமரிக்கப்படாமல் இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அரசு மாண்புமிகு அம்மாவுடைய சிலைக்கு தினந்தோறும் மாலை அணிவிப்பதற்கும் முன்வழியாக செல்வதற்கு வழி ஏற்படுத்தி தந்து, வேண்டுமென்றால் அந்த பராமரிப்பு செலவையும் மாலை அணிவிப்பதையும் நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றி தருமாறு கவனத்தை கேட்டுக்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் விடுத்த கோரிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. எங்கள் அரசு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு என்றும் உரிய முக்கியத்துவத்தை இழந்து விடாது.
என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP அன்பழகன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 2021 லேடி வெலிங்டன் கல்லூரிக்கு அருகாமையிலே சென்னை கடற்கரை சாலையில் உள்ள லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் 9 அடி முழு உருவ மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் திருவுருவச் சிலை சென்னை லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இச்சிலை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் 28/1/2021 திறந்து வைக்கப்பட்டது. இச்சிலை செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் அவர்களால் பராமரிக்கப்பட்டு ஆணையிடப்பட்டு 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாட்கள் அன்று செய்தி மக்கள் தொடர்புத்துறையால் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது என்பதையும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களினுடைய திருவுருவச் சிலை முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் CV சண்முகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர்களுடைய பதிலுக்கு நன்றி. அது லேடி வெலிங்டன் வளாகம் இல்லை, தற்போது அது திருமதி மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா வளாகமாக அரசாணை வெளியிடப்பட்டு மாற்றப்பட்டு அங்கே போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தங்களுடைய கவனத்துக்கு சொல்கிறேன். அதே போன்று மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், அதிலும் கல்வியிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கின்ற மாவட்டம், கல்வியிலே இந்த தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய ஒரு மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த பின்தங்கிய மக்களை கல்வியிலே உயர வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே கடந்த காலத்திலே முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய பெயரிலே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்று தொடங்கப்பட்டது. அந்த பல்கலைக்கழகத்தை பல்வேறு காரணங்களால் அது மூடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த வெற்றி அரசு மாண்புமிகு அம்மாவோட பெயரிலே தொடங்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் அந்த ஏழை எளிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உயர்கல்வி பயிலுவதற்கு வசதியாக அந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் தொடங்கப்படுமா என்பதை நான் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் 55 விதியின் கீழ் மாண்பு உறுப்பினர் கொடுத்திருக்கிற அந்த விதிப்படி கொடுத்திருக்கிற முன்னறிவிப்பிலே சிலவற்றிற்கு உடனடியாக மாண்பு அமைச்சர் பெருமாள் பதில் சொல்ல தயாராக இருக்கலாம் என்று கேட்டு அவர் பதில் சொல்ல தயாராக இருந்தால் தகவல் கூறும் என்கின்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். யார் யார் அறிவிப்பு கொடுத்திருக்கின்ற அவர்கள் மட்டும்தான் இதில் பேச முடியும். அடுத்தடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை தகவல் கோருதலோ அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானமாகவோ சிறப்பு கவன தீர்மானம் எடுத்துக்கொள்கிற போது மற்றவர்கள் பேசலாம். இப்போது மாண்பு உயர்கல்வி அமைச்சர் ஏதாவது பேசுகிறீங்களா? இல்லையே. மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சுற்றுலா துறை அமைச்சரிடம் ஒரு வினாவை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மாண்பு உறுப்பினர் ரவிசங்கர் அவர்கள் கோரியிருக்கிறார். தகவல் அறிவதற்காக மாண்புமிகு துணைத் தலைவர் ரவிசங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறையூர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட புளியஞ்சோலை என்கின்ற அந்த சுற்றுலா தலமானது எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கூட இதுவரை நிறைவேற்றப்படாத வகையில்தான் உள்ளது. காவல் நிலையம் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது, பெண்கள் உடை மாற்றும் இடம் கிடையாது, அதிக விபத்துகள் நடக்கின்ற இடமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. துறையூர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து புளியஞ்சோலைக்கு செல்லும் வழி மிக 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 கூறுகளாக இருக்கின்றது. அபாயகரமான வளைவுகள் 3 இடங்களிலே குறுக்கிடுகிறது. அதை போல துறையூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சின்ன ஏரி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிறது. அது தூர்வாரப்பட்டு அதனுடைய நிலை எனக்கு மாண்புமிகு அமைச்சர் விளக்கி கூறினால் நன்றாக இருக்கும். 2 தான். ஒன்று, புளியஞ்சோலையினுடைய
கண்டிஷன் என்ன கண்டிஷன், ஆல்ரெடி அது பிக்னிக் ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்டுட்டாங்க. அதனுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது, சின்ன ஏரியினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, எஸ்டிபிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, யுஃபிசலில் பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பச்சைமலையினுடைய சுற்றுலாத்தலம் அது எந்த அளவில் இருக்கிறது என்பதை மட்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை விளக்கம் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விட. மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் அமைந்துள்ள புளியஞ்சோலை திருச்சிராப்பள்ளி நகரத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான இயற்கை சுற்றுலாத்தலமாகும். ஏற்கனவே ரூபாய் 32,82,000 மதிப்பீட்டில் உடை மாற்றுகின்ற அறை, இருசக்கர வாகன நிறுத்துமிடம், பொருட்கள் வைப்பறை, குடிநீர் வசதி, அணுகுசாலை உள்ளிட்ட அடிப்படை சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது ரூபாய் 73 லட்சம் மதிப்பீட்டில் கழிப்பறை, அமரும் இருக்கைகள், சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், சாலை வசதி, போர்வெல், சுற்றுலா வழிகாட்டி பலகைகள் மற்றும் மின்விளக்கு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளில் சுமார் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. மீதமுள்ள பணிகளும் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இன்னும் மதிப்பிற்குரிய நம்முடைய துணை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் அங்கே 24 மணிக்கூறும் ஒரு காவல் நிலையம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அங்கே சுகாதார வளாகம் அப்படி அதையும் அடிஷ்னலாக கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் சுற்றுலாத்துறை மூலம் இப்போ இது இன்னொரு டிபார்ட்மெண்ட், இன்னொரு துறை சார்ந்த விஷயம். அதனால் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் மதிப்பிற்குரிய நம்முடைய மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கலந்து பேசி, அதே மாதிரி இன்னும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்தை, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரைக்கும் முதல்வர் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கலந்து பேசி அதை என்னென்ன அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதை வரக்கூடிய காலங்களில் அதை கலந்து பரிசீலித்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு துணை சபாநாயகர்கள்ட்ட தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் திரு SP வேலுமணி அவர்கள் வருவாய்த்துறை பற்றி தகவல் அறியும் வேண்டாமா? அது சரி. மாண்புமிகு உறுப்பினர் வேலுமணி அவர்கள் நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க, அதை பற்றி விவரம் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் நீங்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் வைத்த கோரிக்கை ஜீரோ வேல்யூ அந்த பட்டா பற்றி விளக்கமாக அமைச்சர் எனக்கு அந்த தபால் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டார். அதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டாமுத்து தொகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் பல இடங்களில் அந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பட்டா இருக்குது. அது கடந்த ஆட்சியில் அது அப்படி அந்த மாதிரி ஏற்பட்டிருக்குது. ஆகவே அது தொடர்ந்து இருக்குது. அப்போவே நான் வலியுறுத்தியிருக்கிறேன், கடந்த ஆட்சியில் கூட அதை வலியுறுத்தியிருக்கேன். ஆகவே உடனடியாக அமைச்சரை தலையிட்டு அதை நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கிற ஜீரோ வேலி என்று சொல்லப்படுகிற நிலையை அவர்கள் இங்கே மண்டலத்திலே வெளியிட்டார்கள். அதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை கடிதம் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையோடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களும் அதுபோன்ற நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு அறிவிப்பு. நிறைய உறுப்பினர் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் கூடிய மட்டும் 2 மணிக்கெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? 2 மணிக்கெல்லாம் நீங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற அடுத்தடுத்த தொகுதியில் பல்வேறு பணிகள் இருக்கிறது, விழாக்கள் இருக்கிறது, செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த எல்லா மானிய கோரிக்கைகளிலும் பேசுவதற்கும் பேசுகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் சுருக்கமாக விளக்கமாக உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மென்ஷன் பண்ணுவதற்கு முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டும் விரும்புகளுக்கு சில வாய்ப்புகள் நான் தருகிறேன். என்ன வேண்டுமோ அதை மட்டும் ஒரு வரிகளில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் K. நேரு அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை அனுப்பும்பாடியில் பூசாரிக்கும் மற்றவருக்கும் வாகனம் நிறுத்துவது இடத்திலே தகராறு ஏற்பட்டு அதனால் காவல்துறையிலே காவல் நிலையத்தில் அங்கு சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு அது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்து விடுகிறார். அதை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அமைச்சர்கள் பதில் தயாரானவுடன் நான் அதை கேட்டுக்கொள்வேன். இதான்.
மாண்பு உறுப்பினர் திருமதி லதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநகராட்சி போக்குவரத்து கழகங்களின் நடத்துனர்களை நியமிப்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிந்தூரி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் நிறுவனத்திற்கு 250 பேரை ஒப்பந்தம் அடிப்படையில் நியமிக்க தமிழக அரசு ஆணை வழங்கியிருப்பது உடனடியாக ரத்து செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து, போக்குவரத்து துறையை நேரடியாக பணி நியமனம் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற பர்வதமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் வனத்துறையின் மூலமாகவும் 700 பேர் மட்டுமே தரிசனம் செய்யலாம் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மத்தியிலே ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பை குறித்து மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் திரு சுனில் ஆனந்த் அவர்கள். பல கோடி நெஞ்சங்களில் அன்போடு மானிய கோரிக்கை வரும்போது பதில் சொல்லுவாங்க. மானிய கோரிக்கை வரும்போது பதில் சொல்லலாம். நீங்க உட்காருங்க. பதில் வச்சிருக்கீங்களா நீங்க மாண்பு அமைச்சர்? இல்லை, ஆர் யூ ரெடி வித் ரிப்ளை வச்சிருக்கீங்களா? அப்போ நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்க மாண்பு, உட்காருங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி என்னிடம் எழுப்பிய போது உடனடியாக அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் அதே போல வனத்துறை அதிகாரிகளிடமும் கலந்து பேசி ஆலோசிக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் ஏற்கனவே இருந்தது போல அனைத்து பக்தர்களையும் அனுமதிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை இந்த அவையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். பல கோடி நெஞ்சங்களில் அன்போடு அமர்ந்திருக்கும் எங்கள் தலைவா, 100 நாளில் நல்மாட்டம் தந்த தமிழகத்தின் முதல்வா, வணங்குகிறேன். கவனத்தை இருக்கிற அல்லது இதை பற்றி அறிய விரும்புகிறேன், அதை மட்டும் சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மேட்டுப்பாளையம் தொகுதியில் உள்ள குளம், குட்டைகள், அத்திக்கடவு, அவிநாசி திட்டம் 1 பெரும்பளவில் சேர்க்கப்படவில்லை. ஆகவே விடுபட்ட குளம், குட்டைகள், அத்திக்கடவு, அவிநாசி திட்டத்தில் சேர்க்க வேண்டும். கூடலூர் நகராட்சி, பெளிச்சி, வீரபாண்டி மற்றும் பெரியநாயக்கம்பாளையம் ஆகிய பேரூராட்சிகளில் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய தனி திட்டம் உருவாக்கி தர வேண்டும். பவானி ஆற்றில் நெல்லித்துறைக்கு மேலே டோமன் பாறை அணை அருகே ஒரு தடுப்பிணை கட்டித்தர வேண்டும். பில்லூர் அணை கடந்த 50 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத காரணத்தினால் 65% வண்டல் மண் படிந்துள்ளது. இதனால் முழு கொள்ளளவு நீர் தேக்க முடியவில்லை. ஆகவே பில்லூர் அணையை தூர்வார வேண்டும். திருப்பூர் திருப்பூர் 2வது குடிநீர் திட்டத்தில் 27 MLD தண்ணீரை சிறுமுகையில் அடுத்துள்ள இரும்பரை, மூடுதுறை உட்பட்ட 9 ஊராட்சிகளுக்கு வழங்க வேண்டும். பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. மாண்பு உறுப்பினர் ஹரிபாஸ்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்றத்திற்குட்பட்ட அரக்கன்கோட்டை மற்றும் தடப்பள்ளி வாய்க்கால் மூலம் பாசனம் பெறும் விவசாய பகுதிகளில் விளையும் நெல்மணிகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தின் மூலமாக வாங்கப்படுகிறது. ஆனால் விவசாயிகளிடமிருந்து ஒரு நெல் மூட்டைக்கு ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. அவ்வாறு விவசாயிகளிடமிருந்து வசூல் செய்யக்கூடாது என்று அன்புடன் கேட்டு அவர்கள் விவசாயிகள் மிகவும் மனவேதையுடன் இருப்பதால் அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை வரசநாடு பகுதியில் 3-4 தலைமுறையாக வாழ்ந்து வருகின்ற மக்களை புலிகள் காப்பகம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு அவர்களால் ஆபத்து ஏற்படுகிறது என்று கடந்த 19ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அந்த மக்களை வெளியேற்றப்பட வேண்டும், அதே போல குடிநீர் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அரசு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்து அந்த மக்களுடைய வாழ்வியலிலும் அதே போல அவர்களுக்கான வன உரிமை சட்டம் 2006 படி பட்டா வழங்கி நம்முடைய அரசு உச்ச நீதிமன்றத்தில் அந்த சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்களை கவனத்துக்கு ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ் பாலமுருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூரில்
மிக முக்கியமான பிரச்சனை குப்பை மேலாண்மை. குப்பை என்பது வெறும் சுகாதார பிரச்சனை அல்ல, அது மக்களின் ஆரோக்கியம், அது சுற்றுச்சூழல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூரில் மிக முக்கியமான பிரச்சனை குப்பை மேலாண்மை. குப்பை என்பது வெறும் சுகாதார பிரச்சனை அல்ல, அது மக்களின் ஆரோக்கியம், அது சுற்றுச்சூழல், அது ஒரு நகரத்தின் மரியாதை. அந்த மரியாதையை கடந்த ஆட்சியாளர்கள் காப்பாற்ற தவறிவிட்டனர். குப்பைகளை நீர்நிலையங்களிலும் விவசாய நிலங்களிலும் கொட்டி நிரப்பினர். மேலும் சில சமூக விரோதிகள் பல இடங்களில் தீ வைத்து எரிப்பதனால் ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் அந்த மாசுபட்ட காற்றினால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே குப்பை சேகரிப்பிலிருந்து அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மை வரை முழுமையான திட்டத்தை உருவாக்கி நமது அரசு திருப்பூருக்கு நிரந்தர தீர்வு வழங்கும் என்ற நம்பிக்கையோடு நானும் திருப்பூர் மக்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இதை நான் வேண்டுகோளாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு நிமிடம் என்ன வினா என்பதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது அனைவருக்கும் அது எளிதாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1969 மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டது. அப்பொழுது அந்த அணை கட்டுவதற்காக இடம் கொடுத்த 97 குடும்பத்தினருக்கு வடதொரசூலூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தசாமி நகரில் இடம் கொடுக்கப்பட்டது. அந்த இடம் வனத்துறைக்கு சொந்தமான இடம். தமிழக அரசாங்கம் 1982 வனத்துறைக்கு இடமும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அங்கே உள்ள அந்த 97 குடும்பங்களுக்கும் இதுவரை வீடு கட்டுவதற்கு பட்டாவும் விவசாய நிலத்திற்கு பட்டாவும் கிடைக்கவில்லை. இது ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனை. இதை அரசின் கவனத்துக்கு இருக்கிறது. அன்பு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 2 மாதங்களாக தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து 8963 கேஸு, குறிப்பாக நாமக்கல், திருவள்ளூர் மற்றும் தேனி மாவட்டத்தில் 3 இறப்புகள் பதிவாகியிருக்கிறது. இந்த மாதம் தென்காசியில் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி 3 இறப்புகள், கடையநல்லூரில் வந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வந்து 13 வயசு ரிகானா மேரி, 27 வயது நிர்மலா இருவரும் இறந்திருக்காங்க. அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கடையநல்லூர் பகுதியில் ரகுமானியபுரத்தை சேர்ந்த 20 வயது அப்துல் ரஹ்மான், இந்த மாதிரி தென்காசியில் அதுவும் குறிப்பிட்ட கடையநல்லூரில் பார்த்தோம் இந்த 3 நாளில் 3 டெத்து. 4வது சங்கரன் கோயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா மருதாபுரியில் 16 வயது மதன் பாண்டி, மொத்தம் 4 டெத்து. இந்த 4 நாளில் இதை பற்றி நேற்று நிறைய விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு விட்டது. மாண்பு உறுப்பினர் எல் ஜெயசுதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் கிட்டத்தட்ட 14 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த பராமரிப்பு தொகையானது போதுமானதாக இல்லை. இந்த சமூகத்தால் பல அவமதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள். அவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் 1500, மாற்றுத்திறனாளிகள் துறை மூலமாக 2000 ரூபாய் நாம் வழங்குகின்றோம். இது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இது மிகவும் குறைவாக உள்ளது. குறைந்தபட்சம் 4000 ரூபாய் அனைத்து மாநிலங்களையும் வழங்குகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு எங்களுக்கெல்லாம் கார் வழங்கியிருக்கின்றார். அதற்கு நன்றி கூறி, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பராமரிப்பு தொகையை உறுதியாக அவர் கனிவுடன் அதிகப்படுத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தங்கள் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கனிவோடு இந்த கோரிக்கையை வைத்து நன்றியோடு அமர்கிறேன். நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்போம்.